அனிமே டியூட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு புதுசான ஒரு அனிமே எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த அனிமே நேம் வந்து பார்த்தீங்கன்னா எ சைன் ஆஃப் அஃபெக்ஷன். ஸோ இந்த அனிமே வந்து ரொம்ப நாள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே செக் பண்ணி பார்த்ததுல 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐஎம்பிடியில். அதேமாதிரி கிரன்ச்சி ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா 4.9 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5. ஸோ இது ஒரு சூப்பரான அனிமேவாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமே எபிசோட்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ் தான் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம டேரெக்டாக எபிசோட் 1 போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா அவளோட வேர்ல்டு வந்து காமிக்கிறான். ஸோ இதுதான் என்னோட வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு ஸ்னோ வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கா. அவன் வந்து என்னன்னு திங்க் பண்ணிருக்கானா, ஸோ லவ்ங்கிறது இப்படி தான் இருக்குமோ, ஸோ வந்துட்டு சைலண்டாக வந்துட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு ஸோ அவளோட ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கா ஒரு காலேஜுக்கு. ஸோ போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உலகம் வந்து காலேஜ், அதுக்கப்புறம் ஃபோனு, டிக்டாக்கு, ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் நல்ல டைமாக ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தர் வந்து கூப்பிட்றான். பின்னாடி திரும்பி பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் பார்த்தோன்னு ஒன்று ஷாக் ஆகிடுச்சு. ஃபாரினர் ஒரு டேரக்ஷன் கேட்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கை எடுத்து கும்பிட்டுட்டு ஸோ தெரில அப்படிங்கிறான். கை வச்சுட்டு ஸோ இவனுக்கும் இது தெரியுமா ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து வருவான். ஸோ டேரெக்டாக வந்து என்ன பண்ணுவானா, உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்பான். பரவாயில்ல இங்கிலீஷ் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். ஸோ உடனே இந்த பொண்ணு என்ன திங்க் பண்ணிருக்கோம்னா, இவன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனை இதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லையே, ரென்னோட காலேஜில் படிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிருக்கா. ரெண்டுங்கிறது அவளோட ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அவனுக்கு வந்து அட்ரஸ் புரிய வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா அந்த ஸ்டேஷனில் வந்து இறக்கி விட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவன் டேரெக்டாக பார்த்துட்டு பேசிட்டு இருக்கான். பட் ஆனால் இவன் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா காதை இது பண்ணி காமிச்சிட்டு இருக்கா. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜ் தான் பேசிட்டு இருப்பா. ஸோ எனக்கு வந்து தெரியாது காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டே இருக்கானா. உடனே வந்து நோட்டில் டைப் பண்ணி காமிக்கிறா ஃபோன் எடுத்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நொன்ன நிறுத்தி வச்சுட்டு ஸோ நான் பேசுகிற லிப்ஸ் வச்சு நான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறா. கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிறா வயசில். அதுக்கப்புறம் ஒரே மாதிரி பார்த்துட்டே இருப்பானா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே எங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு என்னோட காலேஜ் போயிட்டு இருக்கேன். ஸோ உன்னோட ஒரு குரூப்பில் வந்து இருக்கா அப்படிங்கிறான். உடனே திங்க் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஸ்டேஷன் வரப்போகுது அப்படிங்கிறான். ஸோ உன்னோட ஸ்டேஷன் எங்கன்னு கேட்குறான். ஸோ என்னோட ஸ்டேஷன் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் அப்படிங்கிறா. உடனே தலையில கை வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கானா. போயிட்டு அங்கிருந்து வந்து பார்த்துட்டு என்ன சொல்லலாம்னா இவ்வளோ வந்து பார்த்துட்டே இருக்கா. ஸோ சியூ அப்படிங்கிறான். ஸோ சியூன்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். அந்த லிப்ஸ்லேயே சொல்லியிருப்பான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நினச்சிட்டு வந்துட்டு இருப்பான். ஸோ அவன் இந்த ட்ரெயின் விட்டு இறங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அஃபெக்ஷன்லேயே இருக்கும் இவன். ஸோ இவன் எதுக்கு சியூன்னு சொன்னால் அது வந்து எனக்கு ரொம்ப தாக்கமாக இருக்குது, அதையே பற்றி நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுக்கிறா. கரெக்டாக ஒரு 6:30 எந்திரிக்கிறா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதே மாதிரி அவளோட ஹேரில் வந்து அந்த மிஷின் போட்டு ஸோ வீட்டிலேருந்து போகும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. ஸோ போகும்போது நல்லா ஹாப்பியாக போகிறாளா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையிலேருந்து ஒரு பையன் வந்து பார்த்துட்டே இருப்பான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கேரக்டராக வருவான், ஒரு ரோல் ப்ளே பண்ணுவான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லிட்டு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லிட்டே வரா. அதுக்கப்புறம் கிளாஸில் வந்து அவள் ஃப்ரெண்டு ரெண்டு இருக்கால. ஸோ அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அவள் வந்து ஃப்ரெண்டு கேட்குறா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டேங்கிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து அவங்க கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரி எல்லாம் சொல்லிடுறா. ஸோ இந்த பையன் தான் நீ சொல்கிறியா அப்படிங்கிறான். சரி ஓகே. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறா. அப்புறம் வந்து நம்மளோட யூகே என்ன சொல்கிறான்னா இவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறா. இவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறா. ஓகே நீ ஒரு லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. உடனே இவளுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. என்ன அதுக்குள்ள அங்கே ஜம்ப் ஆகிட்டல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மேபி உனக்கு வந்து க்ரஷ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. க்ரஷ்ஷாக இருக்குமோ எனக்கு தெரியல அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவன் கடைசியாக போகும்போது என்ன சியூன்னு சொல்லிட்டு போனான் அப்படிங்கிறா. ஸோ உடனே வந்து உனக்கு ஒன்று தெரியுமா, ஸோ எனக்கு ஒருத்தனை பிடிக்கும், அது வேற யாரும் இல்லை அவனோட பாஸ். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கசின்ஸ். அவங்க ஒரு பார் வந்து நடத்திட்டு இருக்காங்க, அங்கே போகலான்னு நினைக்கிறேன், அங்கே போயிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு நினைக்கிறேன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படிங்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீ வரியான்னு கேட்குறா. அதுக்கப்புறம் இவனும் திங்க் பண்ணிருக்கா. ஸோ போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன், ஸோ நீயும் மேலே நம்பிக்கை வை, கன்ஃபார்ம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஓகேன்றா. ஸோ அதுக்கப்புறம் நான் டீட்டெயில்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லும்போது எனக்கும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறா. ஓகே டீல்னு சொல்லிட்டு ஸோ நீ நைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா. ஸோ அந்த பாருக்கு போகிறதுக்காக. ஓகேவா. ஸோ வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க நைட்டு என்ன நைட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரென் கூட வந்து ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன், ஸோ ஒரு இது வாங்குறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பார் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்சோமி. ஸோ அவனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இட்சோமி. ஸோ அவன் வந்து ரெடியாக இருக்கான். இவன் பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதாயிடுறா. என்ன இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை படிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்மளோட இருந்து என்ன பண்ணோம்னா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு நேற்று நீ ஹெல்ப் பண்ண எனக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பாஸ் வந்துடுவான். ஸோ இந்த பொண்ணு ரென் லவ் பண்ணுற அந்த பையன் வந்துடுவான். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓ ரென் வந்துட்டியா, எப்படியோ ஒரு வேளை வந்துட்டேன் எங்கள் பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, ஸோ இது யார் உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்பா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான் என்னன்ட்டு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு இருப்பா இந்த மாதிரி அவளுக்கு வந்து இது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம இவன் என்ன பண்ணுவானா நம்ம எப்போ தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருப்பான். நம்மளோட இட்சோமி இருக்கான்ல. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவன் ஹெட்டில் கை வச்சுட்டு ஸோ உனக்கு ஏதோ குடிக்கிறது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவனுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. என்ன எது இருந்தாலும் ஓப்பனா ஸோ டச் பண்ணி எது பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உனக்கு வேணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறேன் எழுதி தரத்துக்கு. தேங்க்யூ சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஸோ எனக்கு இன்னும் 19 வயசு தான் ஆகுது. ஸோ நான் லிக்கர் குடிக்கிற அளவுக்கு எனக்கு இது இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஒரு லெமன் டீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காஃபியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் இட்சோமி பற்றி உனக்கு முழுசாக தெரியல, அவனுக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் தெரியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ், ஜெர்மன் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து
வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சைனீஸும் தெரியும் கொஞ்சம் அப்படிங்கிறான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங் மாதிரி உள்ள வருவாங்க. ஸோ வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேக் டேபிளில் ஒரு இது போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக இக்ஸுமி கிட்ட வந்து கிஸ் கொடுத்துரும். இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்கலாம் ஃபாரினர்ஸ். ஓகே, ஸோ வெளிநாட்டாளுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆய் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்தாண்ட வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே திங்க் பண்ணிட்டு இந்த சைடு திரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவளோட ஃப்ரெண்ட் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருக்கும். ஸோ அவளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸே வாங்கியிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறது, உடனே நானும் பேசிட்டா. ஸோ ஏதோ எழுதி காமிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு ஏதோ எடுக்கிற ட்ரை பண்ணுறா. பட் ஆனால் எதுக்கு வேணாம், அது வந்து அவனுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை பற்றியே நினச்சிட்டு இருக்கா. ஸோ அவங்க இப்போ என்ன பேசிகிட்டு இருப்பாங்க, ஸோ என்னால் இது பேசவே முடியலையே, அவங்ககிட்ட எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவா. அதுக்கப்புறம் அந்த பாரை விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. ஸோ வெளியே வந்தோட்டி பார்த்தீங்கன்னா அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வாங்கிட்டேன், ஸோ உனக்கு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் காமிக்கிறா. பட் ஆனால் நம்ம இட்ஸோமி வந்து அப்படியே வந்திருப்பான் வெளியே. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, நான் வேணா உங்க கூட நடந்து வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்கு வேணா, நீ வேணா யுகி கூட நடந்து வா, நான் இங்கே பக்கம் தான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறா நம்மளோட ரெண்டு. ஸோ இவளுக்கிட்ட வந்து பேச கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்றா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. ஸோ அப்போ வந்து திங்க் பண்ணிட்டே வரா நம்ம யுகி. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் இவங்க கூட இப்போ சேர்ந்து ஒன்றா போயிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நர்வஸாக நடந்து வந்துகிட்டே இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கரை வந்து ரோட்டு ஓரத்துலேயே வந்துட்டு இருப்பான். ஸோ ஜஸ்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். அதுக்குள்ளே நம்மளோட இட்சோமி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இருந்தாலும் இழுத்துருவான். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா அவன் மேலே அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கை பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து என்னென்னமோ தோணுது. ஸோ இந்த மாதிரி எப்பயுமே நான் சைன் லாங்குவேஜுக்காகவும் யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹேண்ட் எப்பயுமே கோல்டாகவே சுருது மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த ஸ்பாட்டில் வந்து என் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வார்மாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ அவன் கை பிடிக்கும்போது எனக்கு ரொம்ப வார்மாக இருக்குது. ஸோ நான் சைன் லாங்குவேஜ் மட்டும் யூஸ் பண்ணுற இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் கை விட்டு எடுக்க மாட்டேங்குது சொல்லி திங்க் பண்ணிட்டே வரா. உடனே நம்மளோட யுகே என்ன பண்ணுறான்னா உடனே நிப்பாட்டி வச்சுட்டு ஸோ ஃபோன் எடுத்து வேகமாக டைப் பண்ணி என்ன பண்ணுறான்னா ஸோ எனக்கு உன்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறா. ஸோ உடனே இவன் பார்த்துட்டு சரி ஓகே தரேன், நான் சைன் லாங்குவேஜ் சொல்லிட்டா இல்லை டைப் பண்ணி காமிக்கிட்டா அப்படிங்கிறா. ஸோ சைன் லாங்குவேஜ்லேயே சொல்லுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வாங்கிடுவா. வாங்கினதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ என்னோட ஸ்டேஷன் வந்துருச்சு, நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், ஸோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருப்பா. உடனே வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறா. ஸோ என்னன்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேர்ல்டு ரொம்ப பெருசா அப்படிங்கிறா. ஸோ அவளோட உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யுக்கி வந்து கேட்குறா இட்சோமி கிட்ட. ஸோ அவன் வந்து என்ன சொல்லலாம்னா ஆமாம் என்னோட உலகம் பெரியது அப்படிங்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட உலகத்தில் நான் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளோட உலகம்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மெசேஜ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ இவளோட இது கண்ட்ரோலே பண்ண முடியாமல் டான்ஸ் ஆடுவா. ஸோ கொடையை தூக்கி ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சுட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபீலிங்ஸ் ஃபுல்லாகவே பர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக குதிச்சுட்டு இருப்பா. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆகிடும், சிரிச்சிட்டு இருப்பான். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்சுமியோட கசின் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நேம் வந்து கியாயோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பான் ரெண்டு கிட்ட. அவங்க ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. ஸோ நேற்று நைட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஸோ திரும்பி வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இன்னும் ஓகே சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு கேங்காக ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து இங்கே வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். ஸோ யாருக்காக வெயிட் பண்ணிருக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவனை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போகிறான். மேபி இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வந்து நம்மளோட யுக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணிட்டே போகிறான். ஸோ இதுதான் என்னோட உலகம், ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் சைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. ஸோ வர எபிசோட்ஸில் வந்து எப்படி அவங்க ரெண்டு பேரும் இதாக போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எபிசோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது புது அனிமே உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி தான் இது. ஓகே கைஸ், பை.